வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குவிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி வந்து கண்டிப்பாக பேசலாம் சொல்லலாம். ஸோ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் நீங்கள் நோட்ராமா நோ கிளிக் பேட் போகிற டேக் இப்போ வாங்க வீடியோ போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட நிலைமை பார்க்கலாம். ஸோ ஃபுல் பிளட் வாட்டர் ஃபால்னு சொல்லலாம் பிட்காயினை. 1 ஹவரில் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக நேற்று ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பித்த ஒரு டம்ப்பு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லோவர் ஹை வந்து க்ரியேட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிச்சு. பட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நைட்டு சரியான ஒரு ஒரு டம்ப்னா சாதாரண டம்பெல்லாம் கிடையாது, மரணமான ஒரு டம்ப்பு. பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட 49,000 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 48,900 கிட்ட வந்தாலும் வந்திருக்கு. லோன் நீங்கள் பார்க்கலாம் 48,888 ஃபியூச்சர்ஸில். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த விக் வந்து க்ரியேட் ஆகிட்டு 1 ஹவரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்கை வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து ஃபில் பண்ணிட்டு இப்போ மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணது தான். அரௌண்ட் 52,000 53,000 வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் எவ்வளோ போயிருக்குன்னா 48,800 கிட்ட வந்து போகிருக்கு. ஸோ 4 ஹவரில் நம்ம வந்து நம்மளாம் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஹைஸ் வந்து க்ரியேட் பண்ணி சேனலுக்குள்ளே போயிட்டு இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா ரைசிங் வெஜோட டார்கெட்டை அதாவது ரைசிங்கோட டார்கெட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த டார்கெட் நம்ம வந்து பார்க்கும்போது அது கூட பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரைசிங் வச்சு. ஸோ அந்த ரைசிங் வச்சோட டார்கெட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 56,000. ஸோ 56,000 தாண்டி டார்கெட் ஃபுல்லாக அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து இருந்தது. பட் அதுக்குன்னா கீழே சரியான ஒரு டம்ப்பு பிட்காயினு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 200 EMA இங்கே வந்துடுது அரௌண்ட் $58,500 பிஃபோர் த ஃபர்தர் மூவ். ஸோ இன்னும் மேலே வந்து பம்ப் ஆனால் கூட பிட்காயின் வந்து 20 EMA பார்த்திங்கன்னா அஸ் எ ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகலாம் ஃபஸ்ட்டு. பட் இப்போ வந்து ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 9:30 கேண்டில் வந்து இந்த கேண்டில் இப்படி வந்து மோஸ்ட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இட் மைட் கிரியேட் அஸ் அ புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆகிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃபாலோஅப் கேண்டில் வந்து 1:30 மணிக்கு நைட் வந்து தெரிய வரும். ஸோ அந்த கேண்டில் பார்த்தா நம்ம வந்து எப்படி வந்து மார்க்கெட் இன்னும் போக போகுதுன்னு வந்து டிசைட் பண்ண முடியும். பட் இப்போலேருந்து மோஸ்ட்டாக எனக்கு வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி தான் தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா வால்யூமில் கூட பார்த்திங்கன்னா நல்லா வந்து பம்ப் ஆகிருக்கு பிட்காயின். டெய்லியில் பார்த்திங்கன்னா டெய்லியிலேருந்து நல்ல ஒரு பெரிய ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆகியிருக்கு பிலோ த 200 EMA நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ 200 EMA இந்த பர்பிள் லைன் வந்து அஸ் எ சப்போர்ட்டாக இருந்துருது. நேற்று வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது. பட் அந்த ஒரு பெரிய டம்ப்னால் கண்டிப்பாக அதுவும் டம்ப் ஆகிட்டு கேண்டலும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குன்னா கீழே பெரிய கேண்டலாக தெரிய வருது. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ஜோன், ஸோ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் வந்து வரைஞ்சிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து திரும்பி அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து வரும்போது லோவர் ட்ரெண்ட் லைன் விச் இஸ் அரௌண்ட் ஹியர். ஸோ இப்படி வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ இது கீழே பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேண்டல் வந்து அதாவது விக் வந்து போகிருக்கு. பட் கேண்டல் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ கேண்டல் க்ளோசிங் மெயின். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா விக் வச்சிச்சு ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா விக் வச்சிருக்கு ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா விக் வச்சுது இங்கேயும் பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் வில் மைட் பி த லாஸ்ட் டம்ப் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படின்னு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஹோல்டு பண்ணிச்சுன்னா ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டிப்பாக இருக்கும் அக்கார்டிங் டு TA. ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா விக் வந்து கீழே போயிடுச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா விக் இங்கே கீழே போயிடுச்சு, அதை ஃபில் பண்ணிச்சு. திரும்பி பார்த்திங்கன்னா மேலே போச்சு. இந்த விக் வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்த விக்கு இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிடுச்சு இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இங்கே வந்து சப்போர்ட் வந்து பிட்காயின் இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டு அப்புறமா இந்த ப்ரீவியஸான இந்த விக்கு நீங்கள் பார்க்கலாம் இல்லையா லெஃப்ட்டில். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து இழுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போது தூக்கியிருக்கானுங்க ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரீவியஸான விக்கு இந்த விக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆஸ் அ சப்போர்ட் ஆக்ட் ஆகி மேலே வந்து போகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏற்கனவே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருந்தோம். ஸோ ஃப்ரம் லோவர் ஜோன் டு ஹையர் ஜோன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரையும்போது அது எங்கே வந்து வருதுன்னா இங்கே வருது இல்லைங்களா. ஸோ இப்படி வந்து வரையும்போது அந்த ட்ரெண்ட் லைன் வந்து மோஸ்ட்டாக பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கணும் எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகுதா
ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ பிரேக் டவுன் இங்கேயும் ஆகிடுச்சு, அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த லோவர் ட்ரெண்ட் லைனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுமா, அது வந்து நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ இந்த டம்புக்கு மிகப்பெரிய காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது டிஏவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஏ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஏன்னு சொல்லலாம். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 56,000 கிட்ட வந்தது. 52,000 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. பட் 48,800 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டு பி ஹானஸ்ட் நான் வந்து சொல்லலை இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து எப்போ அதை சொல்லியிருக்கோன்னா 48 to 46 வரும்னா அது வந்து நம்ம வீக்லியோ மந்த்லி கேண்டலாக தான் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீக்லி மந்த்லியில் பார்த்திங்கன்னா 20 MA அங்கே வந்து வந்துடுது. ஏற்கனவே நான் வந்து இது வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸான வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 MA எங்கே இருக்குது அதான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 46 to 48,000 கிட்ட வந்து இருக்குது. கூடயே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட், ஸோ இந்த நிறைய ரெட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாமே டிலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த சப்போர்ட் வந்து எடுத்துக்காங்களேன். ஸோ இந்த ரெட் லைன், ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த ரெட் லைன் வந்து இப்போது இந்த ஒரு ஜோன், அதாவது 48,000 பார்த்திங்கன்னா விச் இஸ் அன் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்போர்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த ஒரு சப்போர்ட்டு இங்கே வந்து இருக்குது, இது ஆஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஆகி சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ கூட பார்த்திங்கன்னா 20 MA. ஸோ வீக்லியில் இது வந்து பார்க்கும்போது இன்னும் கிளியராக தெரிய வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா வீக்லி சப்போர்ட் தான் அந்த $48,000 ஜோன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா 48,000 ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸாக அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தது இங்கே, அப்புறமா இங்கே இல்லைங்களா. ஸோ இப்போ இது ஃப்ளிப் ஆகி இங்கே பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் கூட ஆகி மேலே வந்து போச்சு. ஸோ அதே ஒரு ஜோனுக்கு இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போ வந்து ஹோல்டு பண்ணணும். ஆல்ரெடி 20 MA வீக்லியில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் இது 50 MA. ஸோ அதுதான் இப்போ வந்து அதாவது ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீக்லி கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆக போகுது அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ வீக்லி கேண்டல் இன்றைக்கி தான் வந்து ஆரம்பமே ஆயிருக்கு. ஸோ வீக்லி கேண்டல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த கேண்டல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போது வீக்லியில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரியேட் ஆகியிருக்கு இல்லைங்களா. ஸோ அது ஐட்டமே பார்த்திங்கன்னா இப்போ ரெட் ஃபாலோ அப் கேண்டல் வந்து தெரிய வருது. ஸோ இந்த டம்ப் வந்து முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட், அதாவது நிக்கேய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட மார்க்கெட். ஸோ ஜப்பானோட மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டு சரியான டம்ப். சின்ஸ் 1987 பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டம்ப் நான் வந்து மந்த்லி கேண்டலில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எம்மா பெரிய டம்ப்னு பாருங்கள். மந்த்லி கேண்டல் இங்கே பாருங்கள் எம்மா பெரிய ரெட் கேண்டல். ஸோ பெரிய ஒரு ஏஷியன் மார்க்கெட் கிராஷ் வந்து ஆகியிருக்கு. அதனால கண்டிப்பாக இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த கிரிப்டோ மார்க்கெட் ஆல்சோ. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பற்றி பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2,400. ஸோ 2,000 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து வந்தது ஓகேங்களா. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து எக்ஸாக்டாக 2008 வந்திருக்கு. ஸோ விச் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரவுண்ட் ஃபிகர் அண்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வீக்லியில் நம்ம பார்க்கும்போது ஸோ வீக்லியில் இது வந்து பார்க்கும்போது இது வந்து ப்ரீவியஸாக ஒடித்த ஒரு அசனிங் ட்ரையாங்கிளோட ஜோனுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அசனிங் ட்ரையாங்கிள் ஒடிச்சது இல்லையா எத்தீரியம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இப்படி வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த அசனிங் ட்ரையாங்கிள் வந்து இங்கே இருந்தது. ஸோ அதை தான் எத்தீரியம் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இவ்வளோ மேலே போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இப்படி வந்து போயிட்டு டபுள் டாப்பாக அது ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ அதே ஒரு சப்போர்ட் கிட்ட போய் எத்தீரியம் இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் இட் டு பவுன்ஸ் ஃப்ரம் ஹியர். கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து வரையும்போது அது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் ஓகேங்களா. ஸோ மந்த்லியில் வரையும்போது அந்த சப்போர்ட் ஜோன் விச் இஸ் ஃபார் எத்தீரியம் இந்த ஒரு ஜோன் கிட்ட தான் வருது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் இட் நாட் டு பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இந்த எத்தீரியம் யூத்துக்குனா வந்து மோஸ்ட்டாக வந்து கீழே போகாது. போனால் கூட பார்த்திங்கன்னா விக் வந்து போகலாம், பட் பாடி வந்து போகாது அப்படின்னு தான் தோணுது ஓகேங்களா. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செத்தே போச்சு. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிட்காயினோட டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸில் என்ன ப்ரோ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸில் அதோட ப்ரீவியஸான ஹையை பார்த்திங்கன்னா அது பிரேக் பண்ணிட்டு மேலே வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 57.03% வந்து அதோட டோட்டல் ஹை ப்ரீவியஸ் ஹை நீங்கள் விக்கு பார்க்கலாம்.
பார்க்கலாம். அதுவும் ஃபில் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் மேலே 57.20 மேலே வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேசிவான ரிஜெக்ஷன் வந்து இந்த ரைசிங் வெஜ் பிரேக் டவுன் ஆகிட்டு பிட்காயின் சப்போர்ட் எடுத்து மேலே பம்ப் ஆக ஆரம்பிச்சாக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஆல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் இதுக்குன்னா மேலே பிரேக் அப், அதாவது பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன், ஸோ அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா, வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் வந்து எடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி வந்து எப்படி ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது S&P 500 இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.53% வந்து, அதாவது 2.53 இல்லை, கிட்டத்தட்ட 4% பார்த்திங்கன்னா S&P 500 இண்டெக்ஸ் வந்து டம்ப் ஆனிச்சு இன்னைக்கு. ஸோ ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 4% கிட்ட வந்து டம்ப் ஆகி ஓப்பன் ஆனது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இருங்க இது வந்து டீல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய கேப் பாருங்களேன், கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் 4% டம்ப் இன் S&P 500 இண்டெக்ஸ். அப்புறமா இப்போ கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது கான்ட்ரிபியூட்ஸ் டு த பிட்காயின் பம்ப் ஆல்சோ. ஓகேங்களா, நாஸ்டாக் கூட பார்த்தீங்கன்னா டம்ப் ஆச்சு. அதே மாதிரி அது கூட பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மெயின் காரணமே பார்த்திங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கிற ஒரு டென்ஷன் ஆஃப் த வார். ஸோ 3வது வேர்ல்டு வார் வந்து வருமா, ஏன்னா ரஷ்யா இப்போ வந்து சேர்ந்துட்டாங்க. நார்த் கொரியா பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ள வரன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் அண்ட் ஈரான் ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஸோ யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தேர் இஸ் அ ஃபியர் இந்த மார்க்கெட். ஸோ டென்ஷன் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் கோல்டு. ஸோ கோல்டு கூட பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டம்ப் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால குளோபல் மார்க்கெட் கண்டிப்பாக டம்ப் ஆனதால் பிட்காயின் சும்மா இருக்குமா, மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட் சும்மா இருக்குமா, கண்டிப்பாக இல்லை. அது பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிடுச்சு. புது ஒரு CME கேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரியேட் ஆகியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இங்கே கிட்டத்தட்ட 62,465லேருந்து $59,500. ஸோ இந்த ஒரு கேப் வந்து மோஸ்ட்டாக ஃபில் பண்ண வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நிறையா வட்டி பேசியிருந்த இந்த கேப் ஆல்ரெடி வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் பிட்காயின் வந்து இவ்வளோ நாள் வந்து எடுத்தது. ஸோ இந்த கிராஷில் ஃபைனலாக இந்த கிராஷில் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ புதுசான ஒரு கேப் வந்து CME க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ண திரும்பி மேலே போகலாம். ஐபிட் வந்து பார்க்கும்போது ஐபிட்டில் கூட பார்த்திங்கன்னா கேப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து இன்ன வரைக்கும் டோட்டலாக கீழேயும் ஃபில் ஆகலை. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கேப் வந்து கீழே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு ஐபிட்டு. இந்த மேலே இருக்கிற கேப் இப்போ புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப் வந்து இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் டு ஃபில் சூன். ஸோ அப்படின்னு இது ஃபில் ஆகிட்டுனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மேலே வந்து CME கூட வந்து போயிடும். ஓகேங்களா, பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் பாட்டமாக இருக்குமா, இல்லை திரும்பி 42,000 48,000 இல்லை 38,000 இந்த மாதிரி வருமா, இல்லை இங்கேருந்தே பார்த்திங்கன்னா மேலே வந்து போக போகிறோமா, அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எத்தீரியமோட ETF வந்து பார்க்கும்போது அதில் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த 4 ஹவரில் நம்ம அன்றைக்கே பார்க்கும்போது லோவர் ஹைஸ் தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அது வந்து ஆஸ் அ பேரிஷான சைன் தான் இருந்தது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் எத்தீரியமோட ETFல கூட பார்த்திங்கன்னா அவுட் ஃப்ளோஸ் வந்து நிறைய ஆகிட்டு இருக்குது. பட் வால்யூம் நம்ம பார்க்கும்போது வால்யூம் வந்துட்டு இருக்குது. பட் என்ன வால்யூம் வந்துட்டு இருக்குது, செல் வால்யூம் தான் வந்துட்டு இருக்குது. பை வால்யூம் இன்ன வரைக்கும் எந்த ETFக்குமே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது செல் வால்யூம் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பை வால்யூம் வந்து வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லிடுங்க. ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து பார்க்கும்போது ஸோ 0.079. அப்புறமா ஸ்லைட்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேரிஷ் ஆகிட்டு இருக்குது ஃபண்டிங் ரேட்ஸு. ஸோ அவ்வளோ வந்து இன்னும் லேட் ஷார்ட்டர்ஸை பார்த்திங்கன்னா லிக்விடேட் பண்ண கொஞ்சம் மேலே வந்து தூக்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேஷனோட வேல்யூ நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த 24 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து லிக்விடேஷன் ஆனது. ஸோ காலையில் வந்து பார்க்கும்போது $1 பில்லியன் லிக்விடேஷன்லாம் சும்மாலாம் கிடையாது. லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் வந்து பார்க்கும்போது இப்போது 24 ஹவரில் பார்த்திங்கன்னா கீழே வரைய லிக்விடிட்டி வந்து கிடையாது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கிராப் பண்ண போகாது. மேலே தான் லிக்விடிட்டி இருக்குது, விச் இஸ் அரௌண்ட் 20 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 59,000 கிட்ட வந்து இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸில் பார்க்கும்போது 3 டேஸில் கூட பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து லிக்விடிட்டி இருக்குது, அரௌண்ட் 61,000 அந்த ஒரு சேஞ்சில். பட் இந்த லிக்விடிட்டியெல்லாம் இப்போ வந்து ப்ளே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நார்மல் ரெகுலர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து லிக்விடிட்டிஸ் எல்லாம் ப்ளே ஆகும். பட் இப்போ மார்க்கெட்டோட ஒரு டென்ஷன், குளோபல் மார்க்கெட் டென்ஷன் சொல்லலாம். ஸோ அதனால எப்படி வந்து மூவ் ஆகுது அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடையாது. பட் யூஸ்வலி நார்மல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு இமேஜ் வந்து பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கோவிட் கிராஷா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் கோவிட் கிராஷ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பம்ப் வந்தது. இப்போ கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், எல்லா டோட்டல் குளோபல் மார்க்கெட் கிராஷ் ஆனதால் வாரோட ஃபியர்ஸ்னால இது திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி ஒரு கிராஷாக வந்து இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் சரியான ஒரு பவுன்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக புல் ரன் இஸ் அ ஹெட். பட் அது வந்து எப்போ வரும், டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்னு சொல்லலாம். அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கிராஷ்னால தேர் இஸ் நான் சொல்கிறது ஒரு எமர்ஜென்சி க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து ஃபெட் வந்து வைக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா, கட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா சரியாக புலிஷாக வந்து மாறிடும். அப்படின்னு இது வந்து ஒரு ரூமராக இருந்து இல்லை நம்ம வந்து டிலே தான் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதோட டைம் வந்து எடுக்கலாம். பட் நீங்கள் என்ன இருக்கீங்க, இந்த மாதிரி ரேட் கட் பண்ணுவாங்களா இல்லை பாஸு இல்லை நெக்ஸ்ட் மீட்டிங் செப்டம்பர் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்களா? அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க வைக்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சரி மேக் தமிழ் டெலிகிராம் கும்பிட்டு அவங்க பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பேசி மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.